ஆஃப்டர் பிரெக்னன்சி பேபி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், எப்ப பேபியோட மூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் சொல்லிட்டு, நம்ம ரொம்ப ஈகரா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ, அந்த மூவ்மெண்ட் தெரியும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு கிக்கு வரும்போது, அந்த ஃபீலிங்க நம்மளால வந்துட்டு அ ரியலைஸ் பண்ணவே முடியாது. அவ்ளோ ஒரு ஹேப்பியான மூவ்மெண்ட்டா வந்துட்டு இருக்கும். ஸோ, அது வந்துட்டு எந்தெந்த நேரத்தில நார்மல், எந்தெந்த நேரத்தில அப்நார்மல் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் நான் தான் உங்க அனுஷா. ஸோ என்னுடைய வீடியோல டெய்லி விளாக், மதர் கேர், பேபி கேர், பிரெக்னன்சி டிப்ஸ், பிரெக்னன்சி கேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஜென்ரலா போட்டுட்ருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் குடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா என்னுடைய வீடியோவ பாருங்க. பொதுவா சில பேருக்கு வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல பேபி மூவ்மெண்ட் வந்து சீக்கிரமா தெரியும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தெரியும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியே தெரியும் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒருத்தவங்க உடம்ப பொறுத்து தான் பேபி மூவ்மெண்ட் இருக்கும். பேபி மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, லைட்டா ஒரு கிக்கு எப்படி சொல்றது? பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, லைட்டா நம்மள லைட்டா சதைய தொடுற மாதிரி, இந்த மாரி ஃபீல் தான் இருக்கும். ரொம்ப ஃபீலிங் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது ரொம்பவே மைல்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும். பேபி தொடுறது. அது பேபி தொடுற மாரியும் இருக்கும், தொடாத மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கே கன்ஃப்யூஸ்டா இருக்கும். வயித்துக்குள்ள ஏதோ வந்துட்டு குட்டியா ஏதோ தொடுற மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு. போக போக தான் வந்துட்டு பேபியோடைய அசைவு வந்து தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அது எந்த மந்த்ல தெரியும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மோஸ்ட்டா வந்துட்டு சில மதர்ஸ்க்குலாம் வந்து 18 டூ 22 வீக்ஸ்ல வந்துட்டு அசைவு லைட்டா தெரிய ஸ்டார்ட் ஆகும். அ 20 வாரம் கழிச்சு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து உங்களையே வந்துட்டு கவனிக்க சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தன வாட்டி பேபி வந்துட்டு அசைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ 28 வாரத்துக்கு அப்புறம் 2 ஹவர்ஸ் ஒன்ஸு 10 வாட்டி வந்து நம்ம அசைவ வந்து கவனிக்கணும். 2 ஹவருக்கு 10 வாட்டி அசைவாங்க பேபி. அதுதான் வந்துட்டு கிக் கவுண்ட்டு. அந்த மாதிரி அசையணும். சில நேரத்துல வந்து 10 வாட்டி தான் அசையணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில நேரத்துல வந்துட்டு ஒரு அ 15 வாட்டி, 12 வாட்டி அந்த மாரி இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஏன்னா மோஸ்ட்டா வந்து பேபி நம்ம வயித்துக்குள்ள தூங்கிட்டு தான் இருப்பாங்க. விளையாடுற டைம்ல மட்டும் தான் அசைவு பயங்கரமா தெரியும். அதே மாதிரியே எப்பலாம் அசைவு தெரியலாம், மோஸ்ட்டா ரொம்ப அதிகமா எப்பலாம் தெரியும்னா, நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா தெரியும், தண்ணி குடிச்சா தெரியும், நம்ம நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு போய் படுக்கும்போது தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு படுத்தீங்கன்னா நல்லாவே அசைவு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா பேபியுடைய அசைவு ரொம்ப அதிகமாவே தெரியும். அதே மாரியே 7த், 8த் மந்த்துக்கு அப்புறம் பயங்கரமா அசைவு தெரியும். அவங்க வெளிய வயித்துலருந்து எப்படி சொல்றது? வயித்து சத மேல வந்து கீழ போகும். அந்த அளவுக்குலாம் கூட அசைவு கண்டிப்பா தெரியும். பட் ஆனா வந்துட்டு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப குறையுது. சுத்தமா அசைவே தெரியல. நம்மளும் ஏதேதோ சில பேர்லாம் வந்துட்டு வயித்துல லைட்டா ஐஸ் கட்டிலாம் வச்சு பார்ப்பாங்க. பாப்பா வெளில வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரிலாம் எல்லாம் பண்ணியும் பாப்பா அசைவு சுத்தமா தெரியல. எனக்கு வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஹாஸ்பிட்டல் போம்போது கூட எனக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாரி பயம் இருந்துச்சு. கரெக்ட்டா 8ஆம் மாசம், 7ஆம் மாசம் அந்த ஸ்டேஜ்ல வந்து பேபிஸ் எல்லாத்துக்கும் தெரிய மாட்டாங்க. ராத்திரி 11 மணி, 12 மணிக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். கரெக்ட்டா டிராவல் பண்ணி போவேன். ஹாஸ்பிட்டல் இறங்கும்போது கரெக்ட்டா வயித்துல ஒரு கிக் வரும். அந்த மாரிலாம் எனக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ எப்பயுமே வந்துட்டு பேபியுடைய அசைவு வந்து நீங்க கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். 1 ஹவர் ஒன்ஸ் எத்தன வாட்டி அசைறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தூங்குற டைம்ல வந்துட்டு கண்டிப்பா அசைவு தெரியாது. முழிச்சுட்டு இருக்க நேரத்துல, விளையாடுற நேரத்துல மட்டும் தான் கண்டிப்பா அசைவு தெரியும். ஸோ பிரெக்னன்சி டைம் பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு விஷயமும் அது 9 மாசமும் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலா போயிட்டுருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டா இருக்கும். ஸோ அது திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்டு பேபி பொறந்தவங்களுக்கு 2வது பேபி வந்து கண்டிப்பா சான்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் பேபி பொறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இனிமே அந்த மூமெண்ட் கிடைக்காதே, அந்த மாரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும். இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா என்னோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அப்படியே ஒரு லைக்கும் போட்டு போங்க. பாய்.